ஏமனில் கேரளாவை சேர்ந்த செவிலியர் நிமிஷா பிரியாவின் மரண தண்டனை ரத்து செய்யப்பட்டதாக பிரபல இஸ்லாமிய மதகுரு அபுபக்கர் முஸ்லியார் அறிவித்திருக்கிறார். ஆனால் நடக்காத ஒன்றை சொல்லி தன் ஹீரோயிசத்தை காட்ட அவர் முயற்சிப்பதாக கொல்லப்பட்டவரின் குடும்பத்தினர் கூறியிருப்பது புதிய சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. கேரளாவின் பாலக்காட்டைச் சேர்ந்த நிமிஷா பிரியா கடந்த 2008ஆம் ஆண்டு ஏமன் நாட்டிற்கு செவிலியர் பணிக்கு சென்றார். ஆரம்பத்தில் அங்குள்ள சில மருத்துவமனைகளில் பணிபுரிந்த அவர் 2015ஆம் ஆண்டில் ஏமன் நாட்டைச் சேர்ந்த தலால் அப்தோ மெஹதி என்பவருடன் சேர்ந்து ஒரு மருத்துவமனையை தொடங்கினார். இருவருக்கும் இடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக நிமிஷாவின் பாஸ்போர்ட்டை மெஹதி பறித்து வைத்துக் கொண்டதாக கூறப்படுகிறது. தனது பாஸ்போர்ட்டை மீட்கும் முயற்சியாக ஒருமுறை நேரில் சந்தித்த போது மெஹதிக்கு அதிகப்படியான மயக்க மருந்து கொடுத்தபோது எதிர்பாராத விதமாக உயிரிழந்தாராம். இதையடுத்து நிமிஷா பிரியா கைது செய்யப்பட்டு கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டது. தனது பாஸ்போர்ட்டை மெஹதியிடமிருந்து மீட்கவே அவருக்கு நிமிஷா மயக்க மருந்து கொடுத்ததாகவும், ஆனால் தவறுதலாக மருந்தின் அளவு கூடிவிட்டது என்ற வாதமும் நீதிமன்றத்தில் நிமிஷாவின் தரப்பில் முன்வைக்கப்பட்டது. இந்த வழக்கில் 2020ஆம் ஆண்டில் நீதிமன்றம் நிமிஷாவுக்கு மரண தண்டனை விதித்தது. 2023இல் ஏமன் உச்சநீதிமன்றமும் தண்டனையை உறுதி செய்தது. கடந்த 16ஆம் தேதி நிமிஷா பிரியாவுக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட இருந்த நிலையில் கடைசி நேரத்தில் தண்டனை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டது. இந்தியாவின் கிராண்ட் முஃப்தி என்று பரவலாக அறியப்படும் கேரளாவைச் சேர்ந்த பிரபல இஸ்லாமிய மதகுருவான அபுபக்கர் முஸ்லியார் தன் செல்வாக்கின் மூலம் ஏமன் நாட்டு பிரதிநிதிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதாலேயே தண்டனை ஒத்திவைக்கப்பட்டதாக தகவல் வெளியானது. தண்டனை ஒத்திவைக்கப்பட்டு 2 வாரங்கள் கடந்திருக்கும் சூழலில் இந்தியாவின் கிராண்ட் முஃப்தி அபுபக்கர் முஸ்லியார் நிமிஷா பிரியாவின் தண்டனை முற்றிலுமாக ரத்து செய்யப்பட்டதாக அறிவித்தார். சனாவில் நடைபெற்ற உயர்மட்ட கூட்டத்தில் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த மரண தண்டனையை முற்றிலுமாக ரத்து செய்ய முடிவு செய்யப்பட்டது என்று கிராண்ட் முஃப்தி அலுவலகம் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் நிமிஷா பிரியாவின் மரண தண்டனை ரத்து செய்யப்பட்டதாக வெளியான தகவல்களை இந்திய வெளியுறவு அமைச்சகம் மறுத்துள்ளது. இதேபோல் கொல்லப்பட்ட ஏமன் தொழிலதிபரின் குடும்பத்தினரும் கிராண்ட் முஃப்தி கூறியது ஆதாரமற்றது என்று சுட்டிக்காட்டியுள்ளனர். நிமிஷா பிரியாவுக்கு மன்னிப்பு வழங்கப்படவில்லை என்று மெஹதியின் சகோதரர் அப்துல் ஃபதா மெஹதி மறுத்துள்ளார். மதத்தின் பெயரால் பேசுவதாக கூறும் சில மத போதகர்கள் தங்களுக்கு ஹீரோயிசத்தை உருவாக்க முயற்சிப்பதாகவும், கொல்லப்பட்ட தலாலுடைய ரத்தம் பேச்சுவார்த்தை சந்தையில் விற்பனை பொருளாக மாறாது என்றும் காட்டமாக தெரிவித்துள்ளார். ஏமன் சட்டத்தின் கீழ் பாதிக்கப்பட்டவரின் குடும்பத்தினர் இரத்த பணத்தை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே மரண தண்டனையை ரத்து செய்ய முடியும் என்றும், தாங்கள் அந்த முடிவை இன்னும் எடுக்கவில்லை என்றும் அவர் விளக்கம் அளித்துள்ளார். இதேபோல் சிறை அதிகாரிகள் மற்றும் ஏமன் அரசின் சட்ட நிபுணர்களுடன் பேசியதாகவும், மரண தண்டனை ரத்து செய்யப்பட்டதாக கூறுவது முற்றிலும் தவறு என்றும் நிமிஷா பிரியா வழக்கில் தொடர்ந்து செயல்பட்டு வரும் சமூக ஆர்வலர் சாமுவேல் ஜெரோம் கூறியிருக்கிறார். மாறாக கொலை செய்யப்பட்டவரின் சகோதரரான அப்துல் ஃபதா மெஹதி ஏமன் சட்டத்தின்படி மரண தண்டனையை நிறைவேற்ற அரசாங்கத்துக்கு அதிகாரப்பூர்வ கோரிக்கையை சமர்ப்பிப்பதாகவும் சாமுவேல் ஜெரோம் கூறியிருப்பது அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. தற்காலிகமாக தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டது ஆறுதலை அளித்தாலும் நிமிஷா பிரியா வழக்கில் வெடித்துள்ள புதிய சர்ச்சை அவரது குடும்பத்தினரை மேலும் கவலையடையச் செய்துள்ளது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.